லாஸ்ட் பார்ட்டில் குயின் மதரோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு இருந்த அவங்களுடைய பொண்ணு வந்து கீழே தவறி விழுந்ததில் அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருமா, அதுவும் குறை பிரசவ வலி வந்ததுனால அவங்களோட உயிரை காப்பாற்றுறதே வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. இதனால குயின் மதர் ரொம்பவுமே அப்செட் ஆகிடு. இப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் வந்துட்டு ஏகப்பட்ட பிரசவம் வந்து நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல இப்போ அவளையும் கூட்டிகிட்டு போகிறாங்களா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இங்கே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையுமே வந்து நாவலில் வந்து படிச்சிருந்துருப்பாலாம். ஒரிஜினல் ஸ்டோரியில் என்னுடைய தங்கச்சி வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய காப்பாற்றிடுவா. ஆனால் இவ பார்க்கக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்டால் அந்த இளவரசி வந்து இறந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை அவங்கள வந்து நான் சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹெல்ப்க்கு இருக்கக்கூடிய பொண்ணை கூப்பிட்டுட்டு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாளா. இப்போ அந்த இளவரசியும் வந்து பிரசவ வழியில் வந்து துடிச்சிட்டு இருக்கா. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாக்டரும் எல்லா முறைகள்லையுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் வந்து இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல குயின் மதரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்களா. பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை பார்த்துட்டு நீ தான் வந்துட்டு ஏதோ என்னால் முடியும்னு சொன்னி உன்னால் ட்ரை பண்ண முடியுமான்னு பாருப்போ அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள அமுச்சு விடுறாங்க. அவ்வளோ வந்து தான் கையை வச்சுட்டு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைய வந்து முழுவதுமாக டேன் பண்ணுறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணுறாளா. இதனால அந்த இளவரசியும் வந்து வலியால் துடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி கத்த. இப்போ குயின் மதரும் என்ன பண்ணுற என்னுடைய பொண்ணை வந்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டரும் வந்துட்டு குழந்தை வந்து ஓரளவுக்கு வந்து ரைட் சைடு வந்து டேன் ஆயிடுக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால இளவரசிக்கு ரொம்பவுமே வந்து வலி வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு இனி வந்து நாம் பின்வாங்க முடியாது, நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பின்வாங்கணும் வச்சுக்கோமே, வெளியில் இருக்கிறவங்க அவ்வளோதான் நம்மளை தொலைச்சி கட்டிடுவாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி கத்துறதை பற்றிலாம் நம்ம கேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய கையை வச்சுட்டு அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய வந்து திருப்பறதுக்கு ட்ரை பண்ணுறா. இப்போ இளவரசிக்கும் வலி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்காங்களா. நம்மளோட ஹீரோயின் வேகம் அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு முதல்ல அவளை வந்து நிறுத்த சொல்லுங்க, இந்த மாதிரி அவள் பண்ணுறது மூலமாக வந்து இளவரசியோட உயிருக்கே ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ குயின் மதருக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது. வாய மூடு, அவள் வந்து என்னுடைய பொண்ணை வந்து என்ன பண்ணிட போறா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்காங்களா. பக்கத்தில் நின்றுட்டு இருக்க நம்மளோட ஹீரோவோ இங்கே பாரு, அவள் வந்துட்டு இளவரசியை காப்பாற்றுறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நீ இந்த மாதிரி வந்து தேவையில்லாத பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோயினுக்கோ கோவம் வந்துடுதா. இங்கே பாருங்க, அவள் பண்ணுற இந்த மெத்தடில் வந்து குழந்தைய வேணால் சேஃபாக வெளியில் எடுத்துடலாம், ஆனால் வந்து இளவரசியோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்தால் இது உங்களுடைய டாக்டர்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக அவங்களுடைய பல்ஸை வந்து செக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோவோ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இளவரசி வந்து பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் எப்படி உள்ளுக்குள்ளே போய் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல இப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இளவரசியோ என்னால் இதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. இப்போ குயின் மதரோ பரவாயில்ல நீங்கள் போய் என்னுடைய பொண்ணோட பல்ஸை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல இப்போ அங்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 ஜென்ஸ் டாக்டர் போயிட்டு பல்ஸை வந்து ஒரு கயிறு மாதிரிலாம் கட்டிட்டு அதை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ வேகமாக ஓடி வந்துட்டு இளவரசியோட பல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு, ரொம்ப வீக்காக இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் இளவரசி வந்து கூடிய சீக்கிரத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்ல குயின் மதரும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ வேலைக்கார பொண்ணுங்களை பார்த்துட்டு உடனே உள்ளுக்குள்ளே போய் அவளை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை பிடிச்சி இழுத்துட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்ல அவளை வந்து பிடிச்சி கதற வெளியில் இழுத்துட்டு வந்துடுறாங்களா. இப்போ அடுத்து என்ன பண்றது, இளவரசியை எப்படி தான் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினோ சிசேரியன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்களா. அதாவது என்னன்னா யூட்ரஸை ஓப்பன் பண்ணி குழந்தைய வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயுமே நம்மளோட ஹீரோவோ ஹீரோயினை பார்த்துட்டு போதும் நிறுத்தி, இந்த மாதிரி பேசாத, நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இளவரசியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஆனால் நம்மளோட ஹீரோயினோ உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குயின் மதரை பார்த்துட்டு இங்கே பாருங்க, என்ன இந்த தடவை நம்புங்க, நான் வந்து இந்த மெத்தட் மூலமாக வந்துட்டு இளவரசியை காப்பாற்றுறேன், அப்படி இல்லைன்னா நான் அதுக்கு பதிலாக என்னுடைய உயிரையே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் வந்து வேறு வழியே இல்லையா. ஒரு பக்கம் இளவரசி வழியால் கத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு துணையாக உங்களுடைய டாக்டரையுமே அசிஸ்டண்ட்டாக அனுப்புங்க அப்படின்னு சொல்ல சரின்னு ஒத்துக்கிட்டு இப்போ சிசேரியன் செக்ஷனுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நம்மளுடைய ஹீரோயினும் வந்துட்டு வழியில் துடிச்சிட்டு இருக்க இளவரசிக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட, இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய டாக்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா பல்ஸை வந்து செக் பண்ணிட்டு அது ரெகுலராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து வரக்கூடிய வேலைக்காரங்களோ நம்மளோட ஹீரோயின் வந்து வயிற்றெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாள், அதை பார்த்துட்டு பயங்கரமாக கத்திடுறாங்க. அச்சோ இளவரசியோட வயிற்றை வந்து கட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கத்த நம்மளோட ஹீரோயினும் வாய மூடு, இந்த மாதிரி கத்திட்டு இருக்க பேஷண்ட் முன்னாடி வெளியில் போ, அமைதியாக இருந்தால் மட்டும் உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறா. வெளியில் நின்றுட்டு இருக்க குயின் மதரோ பார்த்தியா, இந்த பொண்ணை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எவ்வளோ வந்துட்டு தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தியிருக்கோம், ஆனால் எதுக்குமே கோவப்படலை, ஆனால் நம்மளுடைய பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு எவ்வளோ கோவப்பட்டா பார்த்தீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா. என்னுடைய ஒரே பொண்ணு வழியில் துடிச்சிட்டு இருக்கா, அவளை எப்படியாவது இவ காப்பாற்றிடுவான்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வெளியில் வந்துட்டு குயின் மதர் கிட்ட
உங்களுக்கு வந்து பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்களா. இப்போ அந்த இடத்துல வந்து மண்டிட்டு உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோ குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் வந்து இளவரசி வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க, ஏன்னா நீ அவங்களுடைய வயிற்றை வந்து ஓப்பன் பண்ணியிருக்க இல்லையா அப்படின்னு சொல்ல இப்போ அரசரும் ராணியும் ரொம்பவுமே ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்களா. நம்மளுடைய ஹீரோயினும் வாய மூடு, அவங்க ரொம்பவுமே நல்லா இருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் வந்து அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும், அதுவும் இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக நானே பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல குயின் மதரோ ரொம்பவுமே நன்றிமா, இன்னைக்கு நீ வந்து எவ்வளோ பெரிய உதவியை எங்களுக்கு பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பொறாமையில் வந்துட்டு உன்னை வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்காந்துட்டு இருப்பா இல்லையா அவளுடைய சிஸ்டர். இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாமே அரண்மனைக்கு வெளியில் வந்து இவ்வளோ மண்டியிட வைங்க அப்படின்னு சொல்ல அவ்வளோ இளவரசனை பார்த்துட்டு எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவனும் குயின் மதரை பார்த்துட்டு இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, தயவு செஞ்சு வந்து இவளை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்களுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுதா. உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, உள்ளுக்குள்ளே வழியில் துடிச்சிட்டு இருந்தது என்னுடைய ஒரே பொண்ணு, ஆனால் இவ வந்து பிரசவம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல உனக்கு அதை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது, இந்த சீப்பான ஒருத்தி வந்து உனக்கு தேவைப்படுறா இல்லையா அப்படின்னு சொல்லி கோமா கேட்டுட்டு இருக்காங்களா. அரசரும் நம்மளுடைய ஹீரோவை பார்த்துட்டு இங்கே பாரு, உன்னுடைய இந்த கான்குபினும் உனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு சரிதான், ஆனால் இங்கே பார்த்தியா உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இவ எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ புத்திசாலி, ஆனால் அவளை நீ பார்த்துக்கணும் இல்லையா, அதில் வந்து நீ ஃபெயிலியர் ஆகிட்டியே அப்படின்னு சொல்ல இப்போ நம்மளுடைய ஹீரோவை எதுவும் பேசாமல் இருக்கானா. இப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை வந்து தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில் விட்டுடுறாங்க. அந்த இடத்துலையோ வந்துட்டு நம்மளுடைய ராணிக்கு ஒருத்தவன் சிவப்பு கலரில் ஒரு முத்து மாலை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் வந்து ரகசியமாக மீட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை இழுத்துட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்கானா. அவளோ இங்கே பாரு இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல இருந்து நான் அப்புறப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு எதுக்காக நீ இந்த இளவரசனை பிடிச்சி இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்க, என்கிட்ட வந்து நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவளோ இங்கே பாரு நான் பிறக்கும் போதே வந்து ஒரு கான்குபினாக பிறந்துட்டேன், ஆனால் வந்து அதே மாதிரி என்னுடைய குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் இந்த குழந்தைய நான் அந்த மாதிரி பறக்கிறதுக்கு விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவளோ அமைதியாக பேச வேற யாராவது கேட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு ஏற்கனவே உன்னுடைய இந்த குண்டு அக்கானால இங்கே நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு, ஃப்யூச்சரில் வந்து அவனால் ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்து இளவரசன் வந்து உன்னை விட்டுட்டு அவளை நோக்கி போயிட்டான்னு வச்சுக்கோமே, கவலையே படாத, என்கிட்ட வந்துடுனா உனக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானா. அவ்வளோ எதுவும் பேசாமல் இருக்கா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் அரசரை பார்த்துட்டு உங்களுடைய பொண்ணு வந்து இப்போ ரொம்பவுமே நல்லா இருக்கா, டேஞ்சரான பீரியட் ஃபுல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்ணை திறந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளுடைய அரசரோ இதுக்காக உனக்கு நிறைய பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு வானத்தில் ஃபயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, மேஜிக் ஷோ பண்ணுற, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க, வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்க, இது மூலமாக மக்களுக்கு வந்துட்டு எவ்வளோ யூஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. அப்புறம் இந்த ஃபயர் ஒர்க் மூலமாக வேறு சில விஷயங்களையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், அதை நம்ம போர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவளும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு அரசர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாரு, ஆனால் இந்த பாடியோட ஒரிஜினல் ஓனர் நான் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னா என்ன நடக்கும் தெரியல. இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுது, அதை வந்து நம்ம சீக்கிரம் வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நம்மளும் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாளா. இன்னொரு பக்கம் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து ஹெவியான ஃபீவர் இருக்குது, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குயின் மதரை வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்களா. அவங்களும் ரொம்ப பதட்டமாக அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.